மக்களின் நலன் பேணும் திட்டங்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும், பேரரசர் வலியுறுத்து. கிம் ஆற்றில் ரசாயனம் வீசப்பட்ட சம்பவம், 3 கைது. வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் ஜெயமுருகன் சந்திரன். பாகிஸ்தான் ஹரப்பான் அரசாங்கத்தின் மீது மக்கள் உண்மையான நம்பிக்கை வைக்க வேண்டுமென பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பில்லாஹ் கேட்டுக்கொண்டார். தற்போது அரசாங்கம் மேற்கொள்ளும் பல திட்டங்களின் பலனை உடனடியாக மக்களால் உணர முடியாவிட்டாலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மீது அவர்கள் தொடர்ந்து நம்பிக்கை கொள்வது அவசியம் என பேரரசர் வலியுறுத்தினார். அதே சமயம் கொள்கைகளையும் திட்டங்களையும் வரையும் அரசாங்கம் மக்களின் தேவையையும் எதிர்பார்ப்புகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். குறைந்தபட்ச சம்பளம், வாழ்க்கை செலவின உதவித்தொகை, அரசாங்க உதவித்தொகை, உணவு வங்கி திட்டம், அரசாங்க துறைகளின் சேவை தரத்தை மேம்படுத்துவது என பாகிஸ்தான் ஹரப்பான் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பேரரசர் சுட்டிக்காட்டினார். Peningkatan kos sara hidup merupakan antara cabaran dalam meningkatkan kesejahteraan rakyat. Mengambil kira hal ini, pelbagai inisiatif telah dilaksanakan di seluruh negara untuk membantu rakyat termasuk menubuhkan Majlis Tindakan Sara Hidup Negara. மூலப்பொருட்களின் விலை சரிவால் சிறு தோட்டக்காரர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். அதனால் அவர்களின் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தும் திட்டங்களை அரசாங்கம் தொடரும் எனவும் பேரரசர் குறிப்பிட்டார். நாட்டின் செம்பென எண்ணெய் ஏற்றுமதிக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் சில விதித்துள்ள தடைக்கு வியூக நடவடிக்கைகளின் வாயிலாக தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அவர் சொன்னார். இதனிடையே நாட்டின் நாடாளுமன்றத்திற்கும் தமக்கும் ஒரே வயது என்பதையும் பேரரசர் தமதுரையில் நகைச்சுவையாக சுட்டிக்காட்டினார். Pada tahun ini, Parlimen Malaysia akan menyambut ulang tahun yang ke-60. Sama umur dengan saya. பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா உரையாற்றி முடித்தவுடன் மக்களவை உறுப்பினர்கள் டவுலட் துவான்கு என முழங்கினர். முன்னதாக 14வது நாடாளுமன்றத்தின் 2வது தவணைக்கான முதல் கூட்டத்தொடரை பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பில்லாஹ் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். காலை மணி 10 வாக்கில் நாடாளுமன்ற வளாகம் வந்தடைந்த பேரரசரையும் பேரரசியார் துன்கு ஹஜ்ஜா அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டரியா அல் மர்ஹூம் சுல்தான் இஸ்கண்டரையும் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது, அவரது துணைவியார் துன் சித்தி ஹஸ்மா, துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் ஆகியோர் வரவேற்றனர். மக்களவைத் தலைவர் டத்தோ முகமது ஆரிஃப் மட் யூசுப், மேலவைத் தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் ஆகியோரும் பேரரசர் தம்பதியினரை வரவேற்றனர். பின்னர் இங்கு வழங்கப்பட்ட அரச மரியாதையை பேரரசர் ஏற்றுக்கொண்டார். நாட்டுப்பண் இசைக்கப்பட்டதோடு 21 முறை குண்டுகள் முழங்க பேரரசரின் தனிக்கொடி ஏற்றப்பட்டது. அனைத்து மரியாதை நிகழ்வுகளும் முடிவுற்ற பின்னர் அதிகாரப்பூர்வ உரை நிகழ்த்தி பேரரசர் இந்த தவணைக்கான கூட்டத்தொடரை தொடக்கி வைத்தார். கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நாட்டின் 16வது பேரரசராக பொறுப்பேற்றதிலிருந்து அல் சுல்தான் அப்துல்லா தொடக்கி வைக்கும் முதலாவது நாடாளுமன்ற கூட்டம் இதுவாகும். அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை 20 நாட்களுக்கு இந்த கூட்டம் நடைபெறும். நாட்டில் உள்ள மலாய்க்காரர்களின் நலனை பேணும் அதே சமயம் மற்ற இனங்களுக்கு இடையிலான சமநிலையையும் உரிமைகளையும் பேணுவதிலும் பாகிஸ்தான் ஹரப்பான் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்தார். இன உணர்வினை தூண்டி மற்ற இனத்தவரிடமிருந்து மலாய்க்காரர்களை பிரிக்க நினைக்கும் பாஸ், அம்னோ ஆகிய இரு கட்சிகளின் இனவாத செயலை பிரதமர் கடுமையாக சாடினார். பல்லின மக்கள் வாழும் இந்த நாட்டில் இனவாத செயல்கள் எதிர்மறையான தாக்கத்தையே ஏற்படுத்தும் என்றார் அவர். The interests of the Malays will be looked after by PH. We want to make sure that it is not only equal
but fair. Our relation must be fair and equal, not just equal without fairness. So we will look after the interests of the Malays, and we have stated that we want equitable share in the wealth of this country. மலாய்க்காரர்களின் ஆதரவு பாஸ் அம்னோ போன்ற எதிர்க்கட்சிகளின் வசம் திரும்பியுள்ளதாக கூறப்படும் விவகாரம் குறித்து பக்கத்தான் ஹரப்பான் ஒருபோதும் சினமடையாது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் செய்தியாளர்களிடம் பேசினார். அகப்பக்கத்தை கொண்டிருக்கும் தரப்பினர் அதனை முறையாக கண்காணிப்பது அவசியம். குறிப்பாக கருத்துக்களை பதிவிடும் பகுதியில் சினமூட்டும் அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கருத்துக்களை பதிவிடப்படாமல் இருப்பதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் உறுதி செய்ய வேண்டும் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் இணைய பயனீட்டாளர்கள் சிலர் பதிவிடும் கருத்துக்களை கட்டுப்படுத்துவது அவசியம் என அவர் சொன்னார். Satu perkara yang saya juga lihat adalah terdapat banyak portal-portal yang mana mereka mengeluarkan berita-berita tertentu, tetapi ada bahagian komen-komen. Dan kita lihat bahawa komen-komen tersebut itu memang menjadi komen-komen yang boleh membawa kepada masalah oleh kerana ianya kerap kali menyentuh bahagian ataupun perkara-perkara sensitif. Jadi saya harap bahawa semua pengendali portal ini akan berhati-hati dan juga melihat kepada apa yang diletakkan pada portal-portal itu. இணைய பயனீட்டாளர்கள் சமூக அகப்பக்கங்களை பயன்படுத்தும் போது பொறுப்புடனும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடாமல் நெறிமுறைகளை பின்பற்றியும் செயல்பட வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் கோவிந்த் சிங் டியோ செய்தியாளர்களிடம் பேசினார். STPM தேர்வு முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்ட வேளை கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இவ்வாண்டு மாணவர்கள் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளதாக மலேசிய தேர்வு மன்றம் தெரிவித்தது. 2017 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 2.76 மொத்த சராசரி கிரேட் புள்ளியை காட்டிலும் கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட மொத்த சராசரி கிரேட் புள்ளி 2.8 உயர்ந்துள்ளது. 2017 ஆண்டு STPM தேர்வில் 485 மாணவர்கள் PNGK-4 எனப்படும் சிறந்த மொத்த சராசரி கிரேட் புள்ளிகளை பெற்ற வேளை கடந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 666 அதிகரித்ததாக மலேசிய தேர்வு மன்ற தலைவர் டத்தோ டாக்டர் ஜுல் அஸ்ஹார் ஜாஹித் ஜமால் தெரிவித்தார். அதில் 489 மாணவர்கள் B40 குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அது மட்டுமல்லாமல் கடந்த 2017 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 3.5 3.0 2.75 போன்ற மொத்த சராசரி கிரேட் புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையும் மன நிறைவளிக்கும் வகையில் உள்ளதாக டத்தோ டாக்டர் ஜுல் அஸ்ஹார் ஜாஹித் ஜமால் சொன்னார். இதனிடையே நகர் பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இடையில் உள்ள அடைவு நிலை இடைவெளி மிகவும் குறைவாக உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். Dengan peningkatan PNGK secara keseluruhan ini, saya menjangkakan bilangan peluang lepasan STPM 2018 untuk diterima masuk ke Universiti Awam adalah lebih besar kerana peningkatan peratusan dan bilangan calon yang mendapat PNGK 2.75 ke atas adalah tinggi, iaitu 56.90% berbanding pada tahun 2017 hanya 55.19%. 2017 ஆண்டு 5 ஏக்களையும் 4 ஏக்களையும் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 521 பதிவு செய்யப்பட்ட வேளை அவ்வெண்ணிக்கை இவ்வாண்டு 673 உயர்ந்துள்ளது. 70 விழுக்காட்டுக்கும் அதிகமான மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் முழு தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஜொஹோர் பசீர் குடாங்கில் உள்ள ஆற்றில் நச்சுக்கழிவு வீசப்பட்டதால் அருகில் உள்ள 2 பள்ளிகள் பாதிக்கப்பட்ட சம்பவம் இன்று காலையில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்ட போது மீண்டும் மூச்சு திணறலுக்கு இலக்கான சில மாணவர்கள் மயங்கி விழுந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை சம்பந்தப்பட்ட 2 பள்ளிகளை மீண்டும் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட 2 பள்ளிகளும் புதிய அறிவிப்பு பெறப்படும் வரையில் மூடப்படும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஷாருடின் ஜமால் தெரிவித்தார்.
இன்று நச்சு வாயுவை சுவாசித்ததால் பாதிக்கப்பட்ட தமான் பாசிர் புத்தே இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உடனடியாக சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை தமான் பாசிர் புத்தே ஆரம்ப பள்ளியைச் சேர்ந்த 10 மாணவர்களுக்கு பள்ளி மண்டபத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் துறை, பேரிடர் நடவடிக்கை செயற்குழு ஆகியவற்றின் ஒப்புதலை பெற்ற பின்னரே சம்பந்தப்பட்ட இரு பள்ளிகளும் மீண்டும் திறக்கப்பட்டன. எனினும் மாணவர்கள் மீண்டும் பாதிக்கப்பட்டதற்கான காரணம் தெரியவில்லை என டாக்டர் ஷாருடின் ஜமால் தெரிவித்தார். கிம் ஆற்றில் கலக்கப்பட்ட மெத்தேன் வகை ரசாயன கலவையை சுத்தம் செய்யும் பணிக்காக துப்புரவு குத்தகையாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டனர். அந்த ஆற்றை சுத்தம் செய்யும் பணிகள் 5 நாட்களில் நிறைவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜோஹர் பாசிர் குடாங் தமான் பாசிர் புத்தே மண்டபத்தில் டாக்டர் ஷாருடின் ஜமால் செய்தியாளர்களிடம் பேசினார். ஜோஹர் பாசிர் குடாங்கில் உள்ள கிம் ஆற்றில் ரசாயன கழிவை வீசியதாக நம்பப்படும் 2 நிறுவனங்களின் உரிமையாளர்களும் பணியாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதை JAS எனப்படும் மாநில சுற்றுச்சூழல் துறை உறுதிப்படுத்தியது. கைது செய்யப்பட்ட அம்மூவரும் 40 வயதுக்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் ஆவர். குலாய் பாசிர் குடாங் ஆகிய 2 வேறு பகுதிகளில் இருந்து நேற்று அந்த 2 நிறுவனங்களின் உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்ட வேளை அந்நிறுவனங்களில் ஒன்றில் பணிபுரியும் பணியாளர் ஒருவர் இன்று நண்பகல் மணி 12:30 வாக்கில் கைது செய்யப்பட்டதாக மாநில சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் டாக்டர் முகமது இசானி மட்சாலிஹ் தெரிவித்தார். கூலாயில் இயங்கி வரும் ரசாயன பொருள் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றும் பாசிர் குடாங்கில் செயல்பட்டு வரும் கழிவு பொருளை சுத்திகரிக்கும் நிறுவனம் ஒன்றும் அந்த ரசாயன பொருளை ஆற்றில் கொட்டியதாக நம்பப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக 1974 ஆண்டு சுற்றுப்புற தர கட்டுப்பாட்டு சட்டத்தின் 34B பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்படவுள்ள வேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் சிறையும் 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். ஈராண்டுகளுக்கு முன் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உனின் சகோதரர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட வழக்கு. அவ்வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 26 வயது சித்தி ஐஷாவை ஸ்லாங்கூர் ஷா ஆலம் உயர்நீதிமன்றம் இன்று குற்றச்சாட்டில் இருந்து விடுதலை செய்யாமல் விடுவித்தது. அவருக்கு எதிரான குற்றச்சாட்டை அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் மீட்டுக் கொண்டதை அடுத்து நீதிபதி அந்த தீர்ப்பை அறிவித்தார். அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை வழக்கு விசாரணையின் போது எப்போது வேண்டுமானாலும் மீட்டுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் சித்தி ஆயிஷாவுக்கு எதிராக குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை. இதனிடையே அதே கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வியட்நாமைச் சேர்ந்த டோவான் தி ஹுவாங்குக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்ய அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திடம் ஆதாரங்களை சமர்ப்பிக்க உள்ளனர். அந்த வழக்கின் முடிவு வரும் வியாழக்கிழமை தெரியவரும். இந்நிலையில் அந்த ஆதாரங்கள் மன நிறைவு அளிக்கும் வகையில் அமையவில்லை என்றால் அவ்வழக்கிற்கான வாதத்தை எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் தொடர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழல் ஒரு நாட்டின் அஸ்திவாரத்தையும் பொருளாதாரத்தையும் முடக்கிவிடும். ஊழலாலும் அதனால் ஏற்படும் பொருளாதார சீரழிவாலும் பெருமளவில் பாதிக்கப்படுவோர் ஏழை மக்களே. ஊழலை ஒழிக்க சட்டத்தில் என்னென்ன திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? நாட்டில் ஊழலை வேறறுக்க SPRM மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது? இக்கேள்விகளுக்கான விடைகளுடன் இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். மலேசியாவை ஊழலிலிருந்து விடுபட்ட நாடாக உறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருகிறது SPRM. அவ்வகையில் அண்மையில் திருத்தம் செய்யப்பட்ட 2009 மலேசிய ஊழல் தடுப்பாணைய சட்டத்தின் 17A உட்பிரிவின் கீழ் கையூட்டை கோருவதும் பெறுவதும் குற்றம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சட்ட திருத்தத்தின் நோக்கம் குறித்தும் அதில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் குற்றங்கள் குறித்தும் விளக்குகிறார் SPRM-இன் கொள்கை திட்டமிடல் ஆய்வு பிரிவின் துணை இயக்குனர் கருணாநிதி சுப்பையா. இந்த செக்ஷன் 17 வந்து இதுக்கு முன்னால எமெண்ட் பண்ணது முன்னால் ஒரு லஞ்சம் கொடுக்கிறவர்களும் வாங்குறவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றம், அதாவது அந்த தனி நபர். அந்த செக்ஷன் 17A வர்த்தக நிறுவனங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஊழல் இந்த வர்த்தக நிறுவனங்களே ஊழலை கொடுத்து ஒரு குத்தகையோ ஏதோ பெற்றுக்கொள்வார்கள். அப்போ அந்த நடவடிக்கை எடுக்கிற நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட நபரை தான் இதுக்கு முன்னே நடவடிக்கை எடுப்போம். இந்த வர்த்தக நம்ம ஒன்று நடவடிக்கை எடுக்க மாட்டோம்.
ஆக இந்த சட்டத்துக்கு கீழே வந்து இந்த வர்த்தக நிறுவனங்கள் மேலேயே வந்து நடவடிக்கை எடுத்து அவர் வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வோம். அதுக்கு தான் வந்து இந்த சட்டத்தை வந்து நம்ம மாற்றோம். திருத்தம் செய்யப்பட்ட அந்த புதிய விதியின் கீழ் ஒரு நிறுவனத்தின் பணியாளர் அமலாக்க தரப்பினருக்கு கையூட்டு வழங்கினால் அந்நிறுவனத்தின் நிர்வாகி உட்பட அதில் இடம்பெற்றுள்ள வர்த்தக பங்காளிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை கருணாநிதி சுப்பையா சுட்டிக்காட்டினார். இப்போ ஒரு அதிகாரியோ இல்லை யாரோ ஒருவர் அந்த தனி வர்த்தக நிறுவனத்தில் இருந்து பணி செய்து ஒரு குத்தகை எடுக்க வந்து லஞ்சத்தை கொடுத்து அவங்க அந்த வேலையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த லஞ்சத்தை வந்து அவங்க கொடுத்த வந்து அவர் தனிப்பட்ட மூலமாக இந்த வர்த்தக நிறுவனத்தில் உள்ள அதிகாரி, அதாவது ஸ்டேக் ஹோல்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர், இவங்களுக்கு தெரியாத அவரே சொந்தமாக அவங்க செய்தாருங்களா அவர் செய்த சட்ட குற்றம். ஆனால் அவர் கொடுக்கறதுக்கு முன்னால் இவங்ககிட்ட கேட்டு இந்த கம்பெனியே இந்த வர்த்தக நிறுவனமே வந்து அந்த ஊழலை கொடுத்து நீங்கள் போய் கொடுத்து அதை பேரை பெற்றுக்கொள்ளுங்கன்னு அப்படி சொன்னாருங்களா, அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே விசாரணை செய்து அதுக்கு சார்ந்த ஆதாரங்களை இவங்க நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வாங்க. ஊழலற்ற நாட்டை காண வேண்டும் எனும் எதிர்பார்ப்பும் வேட்கையும் தான் பலரின் மனதில் வேரூன்றி இருக்கிறது. அவ்வகையில் இந்த புதிய 17A உட்பிரிவு எவ்வாறு துணை புரியும் என்பது தொடர்பிலும் கருணாநிதி சுப்பையா விளக்கினார். ஏனென்றால் இந்த ஊழல் வந்து எப்போது வந்து நடக்கிறது இந்த வர்த்தகர் சம்பந்தப்பட்டவர்களோடு தான். இவர்கள் தான் வந்து அன்றாடிக்கு வந்து அதிகாரிகள் பார்க்கின்றார்கள். ஒரு நிறுவனங்களுக்கு இன்னொரு நிறுவனங்களுக்கு வந்து தொடர்புக்குள்ளே இவர்கள் வேலை செய்கின்றார்கள். வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கின்றது. இந்த போல இருக்கின்ற வேலை வர்த்தக நிறுவனங்களே வந்து ஊழல் இல்லாத ஒரு வர்த்தக நிறுவனமாக அவங்க வந்து அமல் செய்தாருங்கன்னா நிச்சயமாக வந்து நம்ம ஊழல் ஒழிக்க முடியும். பாருங்க, இப்போ சில சூழ்நிலையில் வந்து அந்த வர்த்தக நிறுவனங்களே வந்து ஊழல் கொடுத்து நம்ம எப்படியாவது நம்ம ஒரு இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க பாருங்களேன். அப்போ வந்து நிச்சயமாக ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க. ஸோ அதான் இந்த செக்ஷன் 7 வந்து நிச்சயமாக ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இந்த நாட்டில் வந்து ஒரு ஊழல் இல்லாத ஒரு நாடு உருவாக்குறதுக்கு. நல்லொழுக்கம் என்பது இளம் வயதிலிருந்து கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஊழலற்ற வளமான மலேசியாவை உருவாக்க ஒட்டுமொத்த சமுதாயமும் இணைய வேண்டும். கையூட்டு வாங்க ஆள் இல்லை என்றால் கொடுப்பது தானே குறையும். ஊழலை ஒழிக்க இதுவே முதல் படி. ஊழலிலிருந்து விடுபட்ட சமுதாயத்தை உருவாக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவையே. சமுதாயத்தில் மாற்றம் நம்மால் ஏற்படட்டுமே. மேலும் சில உள்நாட்டு செய்திகள். கடந்த சனிக்கிழமை உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தலைநகரில் ஓரின சேர்க்கையாளர்களின் ஆதரவாளர்கள் நடத்திய பேரணி தொடர்பான விசாரணை அறிக்கையை போலீஸ் திறந்துள்ளது. அந்த பேரணியை நடத்திய தரப்பினர் அதற்கான அனுமதியை பெறவில்லை என்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் தான் ஸ்ரீ நூர் ரஷீத் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த பேரணியை நடத்தியவர்கள் கூடிய விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என அவர் மேலும் கூறினார். அனுமதியின்றி இந்த பேரணி நடத்தப்பட்டதால் இந்த வழக்கு செக்ஷன் 9 2012 அமைதி பேரணி சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படும். மேலும் இந்த பேரணி குறித்து மாவட்ட போலீஸ் தலைவருக்கும் தெரிவுபடுத்தவில்லை. அலோஸ்டாரில் புதிய கிடா மாநில போலீஸ் தலைவர் பதவியேற்று ஒப்படைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் தான் ஸ்ரீ நூர் ரஷீத் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் பேசினார். கெடா புக்கிட் காயு ஹித்தாம் பகுதியில் அமைந்துள்ள மலேசிய தாய்லாந்து எல்லை பகுதி வாயிலாக சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட 22 கள்ளக்குடியேறிகளின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. காலை 9:40 மணிவாக்கில் எல்லை பகுதியில் காவல் சுற்றுப்பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ படையினர் மலைப்பகுதி வழியாக 16 ஆடவர்களும் 4 பெண்களும் நாட்டிற்குள் நுழைவதை கண்டனர். அவர்கள் அனைவரும் பசியால் மிகவும் சோர்ந்த நிலையில் இருந்ததாக ஜெனரல் டத்து அப்துல் அசீஸ் இஸ்மாயில் தெரிவித்தார். அவர்களிடம் முறையான பயண ஆவணம் எதுவும் இல்லாததும் தெரிய வந்துள்ளது. அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 14 வயதுக்கும் 44 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த கள்ளக்குடியேறிகள் அனைவரும் விசாரணைக்காக புக்கிட் காயு ஹித்தாம் போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பும் முன் அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டதாக ஜெனரல் டத்து அப்துல் அசீஸ் இஸ்மாயில் தெரிவித்தார். இவ்வாண்டு எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய கைது நடவடிக்கை இதுவாகும். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய சூப்பர் லீக் கால்பந்தாட்டம் தொடர்ந்து 5 ஆட்டங்களில் தோல்வி கண்ட ஸ்லாங்கூர் அணி நேற்று நடைபெற்ற கோலாலம்பூர் அணியுடனான ஆட்டத்தில் 3-2 எனும் கோல்களில் வென்று முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றது. அதன் வாயிலாக ஸ்லாங்கூர் அணி மொத்தம் 6 புள்ளிகளுடன் பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது.
ஆட்டம் தொடங்கிய 4வது நிமிடத்தில் கோலலம்பூர் அணி ஆட்டக்காரர் ஷவ்வான் ஷஹலான் முதல் கோலை புகுத்தி தமது அணியை முன்னணி வகிக்க செய்தார். ஸ்லாங்கூர் அணியின் தற்காப்பு ஆட்டக்காரர் டெய்லர் ரெகனின் கவனக்குறைவால் கோலலம்பூர் அணியின் மற்றொரு ஆட்டக்காரரான இந்திரா புத்ரா மாயுடினுக்கு 2வது கோல் புகுத்தும் வாய்ப்பு கிடைத்தது. சுழியத்துக்கு 2 எனும் கோல் எண்ணிக்கையில் பின்னுக்கு தள்ளப்பட்ட ஸ்லாங்கூர் அணி உபசரணை அணியான கோலலம்பூர் அணியை வீழ்த்துவதில் பெரும் சவாலை எதிர்நோக்கியது. பிற்பாதி ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் அணியின் ஆட்டபாணி சற்று விறுவிறுப்பானது. 67வது நிமிடத்தில் அவ்வணிக்கு கிடைத்த பெனால்டி வாயிலாக இறக்குமதி ஆட்டக்காரர் சாண்டோ சில்வா ஸ்லாங்கூருக்கு முதல் கோலை பெற்று தந்தார். 4 நிமிடங்களுக்கு பிறகு அவ்வணியின் மற்றொரு ஆட்டக்காரரான ஷஸ்வான் ஜைனோன் 2வது கோலை புகுத்தி ஆட்டத்தை சமநிலைக்கு கொண்டு வந்தார். 76வது நிமிடத்தில் ஸ்லாங்கூரின் அம்ரி யாஹியா அடித்த 3வது கோல் அவ்வணியின் வெற்றியை உறுதி செய்தது. குறளும் விளக்கமும். குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பிளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. புலன்களை அடக்க முடியாமல் வழி தவறிச் சென்றிடும் மனிதனுக்கு சான்றாக விளங்கும் இந்திரன் ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறான் என்கிறார் திருவள்ளுவர். இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங்கி மலேசியாக்கு.